அந்த பையனுக்கு ஆஃபீஸில் சரியான ஒர்க் ப்ரெஷரு, அது போக பக்கத்தில் இருக்க கலீக் ஃபுல்லாமே போட்டி பொறாமன்னு சண்டை. இதுவும் பத்தாதுன்னு வீட்டுக்கு வந்தால் வயசாகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணலை, கார் வாங்கலை, வீடு கட்டணும்னு சொல்லி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர், டிப்ரெஷனோட உச்சத்துக்கே போயிட்டான். என்னடா பண்ணுறதுன்ற அளவுக்கு போயிட்டான். அப்போ ஒரு சின்ன ட்ரிக்னால இதுலேருந்து அவன் ஈஸியாக கொஞ்சம் வெளியில் வந்துட்டான். ஸோ என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கைஸ். அது என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு மச்சான் இந்த ப்ராப்ளம்னான்னு சொன்னான்னா, நான் கதையாக ஆன்சர் சொல்லி இப்படி இதில் வந்துலாம் வெளியே வந்தலான்னு சொல்லி ஈஸியாக அவனுக்கு சால்வ் பண்ணுவேன். அதே அந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் யோசிக்கும் போது என் மைண்டே பிளாங்க் ஆயிரும் அண்டு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸாக தான் வரும். ஸோ அப்போ வந்து என்னால் கரெக்டாக யோசிக்க முடியாது. இதை தான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து என் ப்ராப்ளத்தை இன்னொரு பையனுக்கு இருந்தால் எப்படி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்றதை நானே யோசிச்சு பார்த்து ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வெளியே வந்தலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவை அப்ளை பண்ணி பாருங்க உங்கள் லைஃப்பில். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை ஃபார் நவ்.